அனைவருக்கும் வணக்கம். நாமக்கல்லேருந்து எங்கள் தங்கச்சி வீட்டிலேருந்து 2 புளிச்சக்கீரை விதை கொண்டு வந்து தொட்டியில் போட்டேன். அது நிறைய செடி வந்துருச்சு. அதை கட் பண்ணி கீரையை பறிச்சுட்டு கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு கீரையை போட்டு 2 கொதி வந்தோடனே தண்ணியை இருத்துடணும். சின்ன வெங்காயம் நிறைய போடணும், வரமிளகாய், பூண்டு போடணும், வெந்தயம் போடணும். அப்போ தான் டேஸ்ட் வரும். கீரையை வந்து வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு, சீரகம், வெந்தயம் போட்டு பொரிஞ்சோடனே பூண்டு போட்டு சின்ன வெங்காயம் போட்டு வரமிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கின பின்னாடி கொஞ்சம் தக்காளி போட்டு வதக்கிட்டு உப்பு போட்டு அந்த வேக வச்சு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த கீரையை போட்டு நல்லா வேக விடணும். சீக்கிரம் வெந்துடும், ஏன்னா ஒரு கொதியிலேயே வெந்துடும். வந்து தக்காளி பழம் முதல்ல போட்டிருக்கணும், நான் இப்போ தான் போடுறேன். புளி கொஞ்சம் போடணும். சிலர் வந்து இதில் கத்திரிக்காய் 2 போடுவாங்க, இல்லைன்னா பண்ணைக்கீரை போடுவாங்க, அதுவும் நல்லாயிருக்கும். வேக வச்சு கடைஞ்சிட்டோன்னா சுடுசோத்தில் போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டோன்னா